கொஞ்ச நேரம் தியானம் செய்துட்டு முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் தாளடி போற்றி. சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதலில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குகின்ற இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோல் என் சந்தோஷ செய்தி குருவின் தாளடி போற்றி. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்தி. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்தி. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்தி. அருள் பேராற்றல் நமது உடலிலே, உயிரிலே, மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வெளியிட்டது. அருள் பேராற்றல் நமது உடலிலே, உயிரிலே, மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வெளியிட்டது. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் அநாகதம். இது ஒரு தவம் அல்ல, ஒரு சின்ன பிராக்டிஸ். தவம் அநாகதம், நெஞ்சு குளிப்பது. அநாகதத்தை இருதய கமலம் என்று அழைப்பார்கள். கமலம் என்றால் தாமரை மலர். இருதயம் என்பது ஒரு உறுப்பு. இருதயம் என்பது ஒரு உறுப்பு. நெஞ்சு பகுதியில் நுரையீரலுக்கு நடுவில் விலா எலும்புகளுக்கு மத்தியில் பாதுகாப்பாக, மிக மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள ஒரு உறுப்பு இருதயம். ராஜ உறுப்புகளில் ஒன்று. ஆனால் இதயம் என்பது அந்த அநாகத சக்கரத்தில் உணர்வு மையமாக இருக்கக்கூடிய உணர்வின் மலர்ச்சி. அதை இதயம் என்று அழைக்கிறோம். There is a difference between இருதயம் and இதயம். இதயம் என்பது உணர்வின் மலர்ச்சி. தற்போது அநாகத மையத்தில் கவனம் செலுத்தும். அநாகதத்தில் மனதை வைத்துக் கொண்டு மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக் கொண்டே அநாகதம்.
இதயம் எனும் தாமரை மலர் விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே அநாகதம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே அநாகதம் எனும் இருதய கமலம் எனும் இதயம். இருதயத்தின் உணர்வுகள் மலர்ச்சி அடையும் பொழுது அதை இதயம் என்று அழைக்கிறோம். ஆழ்ந்த அமைதியில் இருக்கு. இருதயத்தை கவனிக்கும். நல்ல அமைதி. எண்ணங்கள் இல்லை. நெஞ்சுக்குழி பகுதியில் கவனமாக இருக்கும். நல்ல அமைதி. மூளை என்பது அறிவு சார்ந்தது. இதயம் என்பது அன்பும் கருணையும் சார்ந்தது. ஆழ்ந்த அமைதி. இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து கூர்ந்து கூர்ந்து அநாகதத்தை கவனிக்கிறோம். இதயத்தின் துடிப்பை உணர்கிறோம். இதயபூர்வமான இதயத்தின் பூரண மலரும் தன்மையான அதன் துடிப்பை உணர். உங்களுடைய இருதயம் என்பது அன்பாலும் கருணையினாலும் நிறைந்திருக்கு. அது மலர்ச்சியை ஏற்படுத்தும். இருதயத்தின் உணர்வில் அன்பும் கருணையும் இணையும் பொழுது அந்த இதயம் அன்பாகவும் கருணையுமாகவும் மலர்கிறது. இதே நிலையில் குறிப்பாக ஆண்கள் உங்கள் வாழ்க்கை துணை மனைவியை நினைவு கூறுங்கள். திருமணம் ஆன தினத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கு என்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். பெண்கள் குறிப்பாக உங்களுடைய தாயாரை நினைத்து பாருங்கள். வாழ்க்கை துணை மனைவி
வந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக மாறி இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்க்கை துணைக்கு நன்றி கூறுவோம். நன்றி என்று ஒரு வார்த்தையால் மனம் சொல்லிவிட முடியாது. அவர்கள் உங்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை என்பது உங்கள் உயிரில் கலந்த நிலையாகும். உங்கள் உணர்வுகளோடு கலந்த நிலையாகும். அதுவரை அன்னையின் உணவிலே வளர்ந்த நமது உடல் அதன் பிறகு மனைவியின் உணவினால் வளர்கிறது. மனைவியால் நம்முடைய உடல் உணர்வு சமன் செய்யப்படும். மனைவியால் நமக்கு குழந்தைகள் கிடைத்துள்ளன. ஆணின் பதிவுகளோடு கூடிய கருவை சுமப்பவள் பெண். அப்படி அந்த பதிவை கழிப்பதற்கு ஆணுக்கு பெண் உதவுவதால், கணவனுக்கு மனைவி உதவுவதால், திருமணத்தன்று அந்த உதவி நீ செய்வதற்காக நான் உனக்கு நன்றி கூறுகிறேன் என்று காலை தொட்டு வணங்கும் ஒரு சடங்கு இருந்தது. அதை மாற்றி மெட்டி அணிவதாக மாற்றிவிட்டார். ஆகவே ஆணினுடைய நல்ல தீய பதிவுகளை சுமந்து நம்முடைய பதிவுகளை கழிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை துணை உதவி இருக்கிறது. உடல், மனம், உயிர், ஆன்மா என்ற அனைத்திலும் கலப்புற்றவள் பெண்தான். பெண்ணின் அன்பு பறந்து விரிந்ததன். அது தனது குடும்பம், குழந்தைகள், கணவன் என்ற ஒரு வட்டத்திற்குள் மிக ஆழமாக இருக்கும். குறிப்பாக அவர்கள் கொடுத்திருக்கும் உடல் உழைப்பை, காலையிலிருந்து மாலை வரை வீட்டில் செய்யும் அனைத்து வேலைகளையும் ஒரு ஆணினால் செய்ய இயலாது என்பதுதான் உண்மை. ஆண் வீரம் மிக்கவன் என்று தோன்றிய போதிலும் அதைவிட பெண்ணின் உடம்பே வலிமையும் சிறந்த தன்மையும் உடையது என்பதால் கருவுறுதல் என்பது பெண்ணிடம் இயற்கை ஒப்படைத்திருக்கிறது. வாழ்க்கை துணை மனைவி என்பவர் உங்களில் நேர் பாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு கருத்துக்களும் வேறுபாடுகளும் இருந்தாலும் அவை எல்லாரிடத்திலும் எல்லா இல்லத்திலும் இருக்கிறது. அவையொன்றும் பெரிதல்ல, அதை விட்டு விடலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை துணை மூலம் பெற்ற பல்வேறு எவ்வளவோ விஷயங்கள் கூறுவதற்கு இருக்கிறது. அத்தனை விஷயங்களும் அவர்களாலே நமக்கு கிட்டி இருக்கிறது என்பதை இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளும். மகரிஷி அவர்கள் கூறியது போல வாழ்க்கை துணையை மதித்து போற்றுவோம், அன்போடு வாழ்க்கை. குறிப்பாக பெண் குழந்தைகள்
சிறந்த அறிவுபூர்வமான சமூக அக்கறையுடன் கூடிய ஆழ்ந்த சமநிலை மனதுடன் கூடி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணையோடு வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளும். மீண்டும் அநாகதத்தில் மனம் செலுத்தும். அநாகதம் என்ற மலரில் இதயத்தில் அன்புக்குரியவர்களை வைத்துவிடும். உடலில் உள்ள 7 ஆதாரங்கள் அன்பு அல்லது கருணை அல்லது இரக்கம் என்ற உணர்வை இதமாக வெளிப்படுத்துவது இதயம் என்ற இதய கமலம். ஒருமுறை நன்றாக அநாகதம் என்கின்ற இதய கமலம் அநாகதத்தின் இயக்கம் மூலம் எவ்வாறு ஆக்கினை என்று சொன்னதும் உங்களுக்கு அங்கு துடிப்பு வருகிறது. அநாகதம் என்று சொன்னதும் உங்களுக்கு அங்கு ஒரு மலர்ச்சி வருமானால் நீங்கள் ஒருபோதும் அன்பிலிருந்து தவற மாட்டீர்கள். அத்தகைய அன்பு நிலையை உங்கள் வாழ்க்கை துணையிடம் வாழ்க்கை முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் இசைந்து வாழ்ந்து அந்த அன்பு பரிமாற்றம் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அநாகதம் என்கின்ற இதய கமலம் ஒரு சாதாரண மையம் அல்ல. பல இதிகாசங்களில் அது உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. எதற்காக உருவப்படுத்தப்பட்டுள்ளது என்றால் இத்தகைய அன்பும் கருணையும் ஒரு இரக்கமும் அங்கு இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக. இயேசுநாதரின் இருதயத்தை அவ்வாறு காட்டப்பட்டது. ராமாயணத்தில் அனுமனுடைய இருதயத்தை காட்டப்பட்டது. வைஷ்ணவத்தில் விஷ்ணுடைய இருதயத்தில் லட்சுமியை காட்டப்பட்டது. இவ்வாறு காட்டப்பட்ட கதைகள் எல்லாம் அது அத்தகைய மேன்மையுடையது என்பதை குறிப்பிடுவதற்காக. ஆனால் நம்முடைய இதயமோ மிகவும் சுருங்கி இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் அநாகதம் என்கின்ற நெஞ்சுக்குழி பகுதியில் அமைந்துள்ள இதயத்தில் தவம் செய்வதன் மூலம் அங்கு மலர்ச்சி ஏற்படுவதன் மூலம் உங்கள் அன்பிற்கான இடம் மிக விலாசமானதாக மாறும். அங்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு அன்பு செலுத்த மீண்டும் இதய கமலம். Your heart is not a small one. It is bigger than the biggest. It is equivalent to the universe.
அதைத்தான் பரந்த மனப்பான்மை என்றும் கூறுவார். மெக்னானிமிட்டி. இதயபூர்வமான ஆர்டி வெல்கம். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நாம் அர்த்தம் கண்டுபிடிக்கவில்லை. தற்போது இதயத்திற்கான அர்த்தத்தை கண்டுபிடித்து விட்டீர்களானால் அது மலர்வது உறுதி. இன்னும் சற்று நேரம் அநாகதத்தில் கவனமாக இருக்கு. அநாகதம் எனும் அன்புக்குரிய இடம். அநாகதம் எனும் அரவணைப்பிற்கான, அநாகதம் எனும் மன்னிப்பிற்கான. உங்களுடைய வாழ்க்கை துணை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக உங்கள் இதயத்தில் இடம்பெற. உங்களுடைய அன்பு குழந்தை உங்களை நல்வழியில் நடத்திய நண்பர், உங்களிடம் உரிமை பாராட்டும் உறவினர்கள், மனவளக்கலை எனும் தியானத்தின் மூலம் உங்களிடம் இணைப்பு பெற்ற நண்பர், தியானத்தின் பாதையை நாம் விட்டுவிடாமல் நம்மை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா. உலக மக்களுக்காக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செய்த தொண்டிற்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அன்னை லோகாம்பாள், அனைத்திற்கும் மேலாக நம்முடைய குருமகான், பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று அழைக்கப்படும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்முடைய இருதயத்தில் இருத்திக் கொள்கிறார். பல்வேறு மகான்களின் ஆற்றல் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். மெதுவாக உயர்ந்து துரியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க.
தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும். வாழ்க்கை நல சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மேலோங்கி வாழ்க. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மேலோங்கி வாழ்க. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மேலோங்கி வாழ்க. அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க. அன்னை லோகாம்பாள் அவளுடைய புகழ் வாழ்க. ஆழியார் அறிவுத்திருக்கோவில் வாழ்க வளம். மகரிஷி அவர்களின் மணிமண்டபம் வாழ்க வளம். ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளம். வேதம் குழுமத்தின் அன்பு உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பமும் குழந்தைகளும் வாழ்க வளம். இன்று தவத்தில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வீட்டு அன்பு குழந்தைகளும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மிக்க மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு சிறப்பாக வாழ குரு நினைவோடு உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்த்தி தவத்தினை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.